My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. இந்தியாவில் மட்டும் இல்ல வெளிநாடுகளில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலும் நீட்ல குவாலிஃபைங் மார்க் வாங்கியிருக்கணும். ஆனா நீட்ல ஃபெயில் மார்க் வாங்கினா கூட நீட்ல குவாலிஃபைங் மார்க் வாங்கலைன்னா கூட அரசு மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்றாங்க. என்எம்சியினுடைய ஒரு அஃபீஷியல் டேட்டால இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி அப்படிங்கிறது இருக்கு. இதை டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்னு சொல்றதா அல்லது ஸ்கேம்னு சொல்றதா அப்படிங்கிறத நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் தெளிவுபடுத்தணும். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? நீட்ல குவாலிஃபைங் மார்க் குவாலிஃபைங் மார்க் கூட வாங்காத ஒரு 17 மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு சீட்டு கிடைத்ததாக டேட்டா இருக்குதே, இது உண்மையா அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் என்எம்சி தரப்புல இருந்து மேபி இது வந்து ஒரு அடுத்த கட்டமா நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது, நிறைய கேள்விகள் இதன் மூலமா எழும்பும் போது என்எம்சியில இருந்து ஒரு அஃபீஷியல் டிக்ளரேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவசியம். பிகாஸ் எப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை மாணவர்களுக்கு ஏற்படுதோ அப்பதான் இந்த சிஸ்டம் மேல மாணவர்கள் இன்னும் அதிகமான ஈடுபாட்டோட கவுன்சிலிங்காக ப்ரிப்பேர் ஆவாங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, என் மெரிட்டுக்கு தான் எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆஸ் வெல் அஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய எம்சிசி, இந்த ரெண்டுக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் அகைன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்குமே இதனுடைய கிளியர் டேட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வு நடந்துச்சு. நீட் தேர்வில் குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 164 மார்க், ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 129வது மார்க், ஓகேங்களா, 48%. இப்போ பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தாலும் அதே 129வது மார்க் தான் குவாலிஃபைங் மார்க். அப்போ 128 மார்க் வாங்கின மாணவருக்கு கூட இந்தியாவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் யதார்த்தம். அப்போ இந்த யதார்த்தம் பின்பற்றப்பட்டதா அப்படிங்கிறதா இப்ப கேள்விக்குறி. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இந்திய அளவுல எத்தனை மாணவர்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்க அப்படிங்கிற டேட்டாவை நம்ம வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய என்டிஏல அஃபீஷியல் டேட்டால இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பாக்குறது வந்து என்டிஏனுடைய ரிவைஸ்டு ரிசல்ட்னு ஒன்று விட்டாங்கல்ல கடைசியா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் 5 மார்க்லாம் நிறைய பேருக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் 24 லட்சம் பேர் தேர்வு எழுதினதாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. 24 லட்சம் மாணவர்கள் எழுதின இடத்துல 20 லட்சத்தி சொச்சம் ரேங்க் வாங்கின மாணவருக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் கிடைச்சிருக்கு. இது என்ன சார் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலா இது டேட்டா என்ட்ரியா என்ன அப்படிங்கிறது தெரியல. 17 மாணவர்களுக்கு, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 17 மாணவர்கள் குவாலிஃபைங் மார்க்கை விட ரொம்ப கம்மியா வாங்கின மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணதாக என்எம்சியினுடைய டேட்டா அப்படிங்கிறது சொல்லுது. என்எம்சி ஒவ்வொரு வருஷமும் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஆல் த கவுன்சிலிங் கெட்ஸ் ஓவர், எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண்டு கல்வி ஆண்டுல சேர்ந்த மாணவருடைய வரிசைகளை கரெக்டா வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இது 2023ல வந்துச்சு, 22ல வந்துச்சு, 24லயும் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 24ல வந்த பிடிஎஃப்ல தான் இந்த மிஸ்டேக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இது நிறைய பேர் நம்ம பேரண்ட்ஸ் கூட நிறைய பேர் இந்த கேள்வி எழுப்பினாங்க, எனக்கு ஷேர் பண்ணி சார் இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மதுரை மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டிலையும் ஒரு காலேஜ்ல அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல, அதுவும் டாப் 10 டாப் 5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஒன்னான மதுரை மெடிக்கல் காலேஜ்ல நீட்ல குவாலிஃபைங் மார்க் வாங்காத ஒரு மாணவர் சேர்ந்திருப்பதாக என்எம்சியினுடைய டேட்டா அப்படிங்கிறது சொல்லுது. இந்த பிடிஎஃப் எல்லாம் இட் இஸ் ஓப்பன்லி அவைலபிள், சரிங்களா, ஓப்பன் சோர்ஸ்ல என்எம்சியினுடைய வெப்சைட்ல இட் இஸ் அவைலபிள். நான் இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்றேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அலர்ட் ஆன கேண்டிடேட்னுடைய ரோல் நம்பர் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாருங்க, பேஜ் நம்பர் 3105ல தமிழ்நாடு மதுரை மெடிக்கல் காலேஜ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணதாக 10/2/2007 ஜாயின் பண்ணதாக போட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 30/8/2024 ஜாயின் பண்ணதா, ஆகஸ்ட் மாசம் ஜாயின் பண்ணதா போட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய நாள், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆல் இண்டியா கூட தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிப்போர்ட்டிங்கா இருக்கும். ஸோ அப்போ ஜாயின் பண்ண ஒரு கேண்டிடேட் 20,84,217வது ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரேங்க் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதே பிடிஎஃப்ல கொஞ்சம் மேல அப்படி பார்த்தா தமிழ்நாடுல இன்னொரு கேண்டிடேட் இருக்கிறாரு, நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்கு. அப்போ இந்த பிடிஎஃப்ல கொடுத்த டேட்டா எல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கா எல்லா பேஜையும் நம்ம எடுக்க முடியாதுல்ல, 7378 டேட்டா இருக்கு. இதுல எல்லா காலேஜோட டேட்டாவும் எடுத்து செக் பண்ணி பாக்குறதுக்கு நமக்கு அதற்குரிய நேரமும் எதுவும் இல்லை. ஆனா 1-2 டேட்டாவை நம்ம எடுத்து கிராஸ் செக் பண்ணோம். அப்படி அங்கங்கன்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல பெரும்பான்மையா எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. இந்த ஒரு 17 பேருடைய டேட்டா தான் மிஸ் ஆகுது.
அப்போ இந்த இதுல இந்த மகேஷ் ஐ மீன் இந்த இடத்துல பாருங்க, நமக்கு 48,099வது சீரியல் நம்பர் இருக்கிற கேண்டிடேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்ல நேம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப தமிழ்நாடு கவுன்சிலிங்ல சேர்ந்திருப்பாங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக லாஸ்ட் இயர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம். இதுல நீல்கிரீஸ்ல ஜாயின் பண்ண மாணவருடைய நேம் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆயிருக்கு. வேறஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ண கேண்டிடேட்னுடைய நேம் வந்து இந்த இடத்துல இல்லை. ஏன்னா குவாலிஃபைங் மார்க் இல்ல, இப்ப ரேங்க் லிஸ்ட்ல பேர் வராது. இப்ப தமிழ்நாடு கேண்டிடேட் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்த முடியும். ஏன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இவங்க சீட் எடுக்கல. எடுத்திருந்தா தமிழ்நாடு ரிசல்ட்டையும் செக் பண்ணோம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணோம். ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சீட் அலாட் ஆகல. இது தமிழ்நாடு கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல ஒருவேளை சீட் எடுத்திருந்தா சார் அப்படின்னு சொல்லி நான் அதையும் கூட செக் பண்ணி பார்த்தேன். இன்னொரு காலேஜையும் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த இதை காமிக்கிறேன். இப்போ எர்ணாகுளம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எர்ணாகுளத்துல 14,98,663 ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து ரிசல்ட்ஸ்னுடைய பிடிஎஃப். சரிங்களா? ரிசல்ட்ஸ்னுடைய பிடிஎஃப். இது ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்னுடைய பிடிஎஃப். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து, இந்த இடத்துல ரேங்க்னு இருக்கு 1 2 3 4ன்னு வரும். ஒரே இடத்துல 200 பேர் இருந்தாங்களே, 720க்கே நிறைய பேர் இருந்தாங்களே, 60 70 பேர். ஸோ அப்படி இருந்ததுனால ரேங்க் அப்படி இருந்துச்சு. இப்போ கடைசி பேஜுக்கு போனா 13,94,000 தான் நமக்கு அதனுடைய க்ளோசிங் ரேங்கா இருக்கு. எங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில பிடிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதான் அந்த ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் ரேங்க். ஏன்னா ஆகஸ்ட்னா அந்த டைம் தான் இருக்கும். அப்ப அதுக்கப்புறம் போய் பார்த்தா செகண்ட் ரவுண்ட்ல செக் பண்ணி பார்த்தா அங்க 13,95,000 அப்படின்னு இருக்கு. சரி, தேர்ட் ரவுண்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி தேர்ட் ரவுண்டுக்கு போனா அங்கேயும் அதே கேண்டிடேட் தான் இருக்காரு. 13,95,905. இதுதான் க்ளோசிங் ரேங்கா இருக்கு ஆல் இண்டியா கோட்டால. அப்போ இப்படி இருக்கும்போது மாணவர்கள், பெற்றோர்கள் மத்தியில இது ஒரு பெரிய குழப்பத்தை தான் கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இது ஸ்கேமா அல்லது டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்கா அப்படிங்கிறத நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் தெளிவுபடுத்தணும். ஒருவேளை இது டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்காக இருந்தா நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல இருந்து இதை குறித்ததான ஒரு கிளாரிபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஆர் அதர்வைஸ் நமக்கு வந்து இதை நம்ம இன்னொரு வகையில டபுள் செக் பண்ணோம். மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சோ கேண்டிடேட் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, இந்த பேர்ல அந்த கேண்டிடேட் அங்க இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அங்க செக் பண்ணி பார்த்த போது 2024-25 பேட்ச்ல அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் அங்க இல்லை அப்படின்னு சொல்லி அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இதே வந்து நம்ம எல்லா காலேஜுக்கும் இந்த 17 இடங்களுக்கும் நம்ம வந்து டேட்டாவை செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் அது வேற வேற ஸ்டேட்லயும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காலேஜ்ல டேட்டாவை எடுக்க முடிஞ்சு, மேபி கேரளாவில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அல்லது வேற வேற ஸ்டேட்ல அப்படிங்கும்போது இதை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு ரேங்க்ல இல்லாத ஒரு கேண்டிடேட் ஒன்று மதுரையில இருந்திருந்தா அதுல ரேங்க்ல மிஸ்டேக்னு சொல்லலாம். மதுரையில கேண்டிடேட்டே இல்லைங்கும் போது அப்ப ஏன் அந்த டேட்டா அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இது வந்து புரியாத ஒரு புதிர் தான். இதை நான் இந்த இடத்துல ஏன் பதிவு செய்யறேன் அப்படின்னா, நேஷனல் மெடிக்கல் கமிஷனா இருக்கட்டும் அல்லது தமிழக இந்திய கலந்தாய்வை நடத்தக்கூடிய எம்சிசியா இருக்கட்டும், இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் தெளிவா டிரான்ஸ்பரண்டா நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறதான் மாணவர்கள், பெற்றோர்கள் சார்பாக இந்த இடத்துல நான் வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு. பெற்றோர்களுக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை, எந்த கவுன்சிலிங் நடந்தாலும் சரி அந்த கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் தெளிவுபடுத்துறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய கால்ஸ் வருது, நான் அங்கே சீட் வாங்கி தரேன், இங்கே சீட் வாங்கி தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருந்தா கூட இந்த விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்போது அப்போ அந்த கேண்டிடேட்னுடைய அட்மிஷன் கேன்சல் செய்யப்படும். ஒருவேளை நீங்க கவுன்சிலிங்கை மீறி ஏதாவது வகையில ஒரு காலேஜ்ல சேர்ந்திருந்தா, சேரதுக்கு முயற்சி எடுத்தா அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல பதிவு செய்யும். ஸோ கவுன்சிலிங் இஸ் த ஒன்லி வே டு கெட் இன்டு மெடிக்கல் காலேஜ். ஒருவேளை இல்லீகல் என்ட்ரிஸ் ஏதாவது நடந்திருந்தா என்எம்சி தென் அண்ட் தென் அங்க வந்து ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறது எடுத்திருக்கிறாங்க. இது விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படும் போது இல்லைன்னா அந்த விஷயங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பா அது எந்த இயர்ல இருந்தாலும் சரி, அந்த கேண்டிடேட் ஃபைனல் இயர்க்கே போயிருந்தாலும் சரி, அவங்களுடைய அட்மிஷனை கேன்சல் பண்றதுக்கு என்எம்சிக்கு எல்லா ரெகுலேஷன்ஸும் அதிகாரமும் இருக்கு. ஸோ இதை வந்து மாணவர்கள், பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம சீட் அப்படிங்கிறது எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வருஷம் கவுன்சிலிங் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்போ கவுன்சிலிங்குள்ள நம்ம என்டர் ஆயிருக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் எந்த விதமான மிஸ்டேக்கும் இருக்காது அல்லது டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.